கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும், நேரடியாய் ஆலயத்தில் வளாகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும், வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பரிசுத்த வேத பகுதி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 293வது பக்கம், 3ஆம் அதிகாரம் 16வது 17வது வார்த்தை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு அருமையான பகுதியை பவுலடிகள் தீமோத்தேயு என்று சொல்லப்பட்ட அடுத்த ஊழியக்காரனுக்கு இந்த நிருபத்தை, கடிதத்தை எழுதி அனுப்பினதை தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். இந்த வசனத்தை நல்ல கவனிங்க. வேத வாக்கியங்கள்லாம் எதற்காக எழுதப்பட்டு இருக்கிறது? ஏசப்பா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வேத வாக்கியம் இன்று நிறைவேறியது, இந்த வேத வாக்கியம் நிறைவேறியது, இந்த வேத வாக்கியம் நிறைவேறினது. ஏசையா மூலமா சொல்லப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறினது. மீகா மூலியமாய், செப்பனியா மூலியமாய், ஓசியா மூலியமாய், எரேமியா மூலியமாய், எசேக்கியல் மூலியமாய், இப்படி மோசே மூலியமாய் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறினது, வேத வாக்கியம் நிறைவேறினது என்று சொல்லிக்கிட்டே ஏசப்பா கடந்து போறதை வேதத்தில் பார்க்கிறோம். இங்க பாருங்களேன், வேத வாக்கியங்கள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக நம்ம படிக்கிறோம், எதற்காக நம்ம கையில் இந்த வேதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்னு பவுலடிகள் தீமோத்தேயுக்கு அழகா எழுதுறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்ப இது எழுதின ஆக்கியோன் யாருன்னா தேவனுடைய ஆவியானவர். ஆவியானவர் தான் இந்த வசனத்தை எல்லாமே நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் தான் எழுதின ரைட்டர், லெட்டர் எழுதின நபர் அவர் தான். சரி, அது எதற்காகவா? ஒவ்வொரு தேவ மனுஷனும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும், ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஊழியக்காரியும், கர்த்தரை தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் எதற்கு எப்படி இருக்கணும்னு இந்த வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தேறினவர்களாக, முன்னேறினவர்களாக, கர்த்தருக்கு உகந்தவர்களாக, தேறினவர்களாகவும் எந்த நற்கிரியைகளையும் நல்ல கிரியைகளையும் செய்ய தகுதியுள்ளவர்களாக இருக்கும்படியாகத்தான் இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு எதற்கு இந்த வேத கர்த்தர் கொடுத்தார்னா, நீ என்ன ஆகணுமா? முதல்ல தேறினவனாய் மாறணும். நீ பலவிதமான காரியத்துல தேர்ச்சி அடையணுங்கிறதுக்கு தான் இந்த வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. நீங்க நீதிமொழிகளை படிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த வேதத்தை படிச்சா ஞானம் பெறலாம், விவேகம் பெறலாம், புத்தி பெறலாம், அது உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் என்று சொல்லி சாலமோன் எழுதுறாரு. இந்த வேதத்தை படிக்கிறதுனால என்னென்ன காரியங்கள் இருக்கு. இங்கு பாருங்க, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, தேவனுடைய மனுஷன் தேறினவனாய் மாறணும். அப்ப நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ அவர்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க எல்லாம் தேவனுடைய மனுஷிகள், நீங்க எல்லாம் தேவனுடைய மனுஷர்கள். அப்ப நீங்க எப்படி மாறணுமா? தேறினவர்களாய் மாறணும். இத 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல, நான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை, அதே முன் பக்கத்துல 288வது பக்கம், தயவுசெய்து வசனத்தை எடுப்போம். எப்படி ஒரு மனுஷன் தேற வேண்டும்னு சொல்லி இங்க அழகா எழுதுறாரு. 12ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 12, 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு. ஒரு ஊழியக்காரன், ஒரு விசுவாசி, ஒரு சபையார்கள், ஒரு தேவனுடைய பிள்ளைகளை எப்படி இருக்கணும்னு பவுல் எதிர்பார்க்கிறார். வேதம் எப்படி எதிர்பார்க்கிறதா? உன்னை குறித்து யாரும் அசட்டை பண்ணக்கூடாதான். அடுத்து நீ எப்படி இருக்கணுமா? உன் வார்த்தையிலும், நீ வார்த்தையிலும், நடத்தையிலும், அன்பிலும், ஆவியிலும், விசுவாசத்திலும், கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம மாதிரியா இருக்கணும்? மாதிரின்னு என்னது? ஒன்றை போலயே இன்னொன்னு இருக்கிறது. அம்மாவை போல பிள்ளை, இவரை போலயே இவர் தம்பி இருப்பார், இந்த சேலை போலயே இந்த சேலை இருக்கும், இந்த வீட்டு போலயே இந்த வீடு இருக்கும். இதான் மாதிரி காட்டுவாங்க. இது மாதிரியே தான் இருக்கு, அச்சா இருக்குங்க. அப்ப பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு, நீ எப்படி மாதிரியா இருக்கணும்னா, முதல்ல நீ வார்த்தையில எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். அடுத்து நடக்கையில நீ எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும்.
அடுத்து நீ காட்டுகிற அன்பில எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். அடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியில நீ எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். ஆவியில எளிமையா இருக்கணும். ஆவியில எப்படி இருக்கணும்? தாழ்மையா இருக்கணும். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பட்டணத்தை போல இருக்கிறான். தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்ப கர்த்தர் பாருங்க எவ்வளவு வல்லமையுள்ளவர், ஆனா எவ்வளவு தாழ்மையா நடந்து கொண்டார். ஆவியில எளிமையோடு அவர் நடந்து கொண்டார். அதனாலதான் இந்த மலை பிரசங்கத்துல சொல்றார், ஃபர்ஸ்ட் வார்த்தையே ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பாத்தீங்களா? அடுத்து பாருங்களே, விசுவாசத்துல நீ மாதிரியா இருக்கணும். உன்னை பார்க்கிறவங்க இவர் மாதிரியே நாமும் விசுவாசமா வாழணும், இவர் நல்ல ஒரு விசுவாசின்னு சொல்ற அளவுக்கு நீ ரோல் மாடலாக முன்மாதிரியாக இருக்கணும். இதெல்லாம் தன்னுடைய இளம் ஊழியக்காரனுக்கு பவுல் எழுதுறார். நீ இப்படியெல்லாம் விசுவாசத்துல மாதிரியாயிரு, அன்பில மாதிரியாயிரு, நடத்தையில மாதிரியாயிரு, உன் பேச்சுல மாதிரியாயிரு. அடுத்து பாருங்க எழுதுறாரு, உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கற்புள்ளவனாய் நீ இருக்கணும். உன்னுடைய கற்பை குறித்து நீ கவனமாய் இருக்கணும்னு அவர் எழுதுறாரு. ஆண் புத்திரனுக்கு தான் எழுதுறாரு, ஆனால் கற்பிலே நீ மாதிரியாயிரு. அடுத்து பாருங்க, இது எல்லாவற்றையும் சொல்லி விசுவாசிகளுக்கு நீ மாதிரியாயிரு. அப்ப பாருங்களேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் மற்றவங்களுக்கு மாதிரி. உங்களை பார்க்கறவங்க தான் இன்னொருத்தர் பார்த்துட்டு அந்த அக்கா நல்லா ஜெபம் பண்றாங்க, அந்த அக்கா நல்லா பைபிள் படிக்கிறாங்க, அந்த அக்கா பாருங்க எவ்வளவு சிம்பிளா இருக்காங்கன்னு சொல்லி ஒன்னை பார்த்து அவங்க தேரணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்க நம்ம ரோல் மாடல். நம்மளை பார்க்கறவங்க தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. அவங்க பாருங்க எவ்வளவு எளிமையா இருக்கிறாங்க, இவங்க பாருங்க எவ்வளவு அழகா பிரசங்கம் பண்றாங்க, இவங்க எப்படி அழகா பாட்டு பாடுறாங்க, நானும் அப்படி செய்யணும் அப்படின்னு மற்றவங்களை தூண்டும்படியாக நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமா? மாதிரியா இருக்கணுமா? அடுத்து பாருங்களே, 13ஆம் வசனம் சொன்னார், நான் வரும் அளவும், நான் அடுத்த முறை உன்னை வந்து சந்திக்கிற அளவும், ஏசப்பா இந்த உலகத்துக்கு 2ஆம் முறை வருகிற அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலையும், பார்த்தீங்களா? முதல்ல மாதிரியா இருக்கிறாரு. அடுத்து எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதை. எது இதுல ஜாக்கிரதையா இருக்கணுமா? வாசிக்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வேதத்தை நிறைய படிக்கிறோங்க, யாரும் குறைவா படிக்கிறவங்களும் கிடையாது. ஆனா படிக்கிறதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமான்னு பார்த்தா 99% நம்முடைய வாழ்க்கையில அதை மறந்துட்டு போயிடுறோம். ஏன்னா படிக்கிறது நமக்கு தெரியுது, ஆனா அதை கடைபிடிப்பது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முடியாத ஒரு காரியமா இருக்கு. இங்க அநேகர் கேள்வி புலனோடு இருக்கிற நிறைய பேர் படிப்பறிவு கம்மியா இருக்கனாலையும் வேதம் தெரியாததுனாலையும் படிக்க முடியாதனாலையும் கேள்வி புலன்லே ஓடிக்கிட்டு இருக்கிறான். அந்த கேள்வி புலன் போகிறதுக்குள்ளே மறந்து போயிடும். அப்ப இந்த வேதத்தை கருத்தாய் இரவும் பகலும் தியானிக்கணும். அதனாலதான் சங்கீதக்காரர் எழுதுறாரு, கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தாவீது எழுதுறாரு, கர்த்தருடைய வேதத்தை மறவே குறித்த ஜாமத்துக்கு முன்பே என் கண்கள் விழித்துக் கொள்கிறது, என் ஜனங்கள் உம்முடைய வேதத்தை காத்து நடவாதபடியினால் என் கண்களில் கண்ணீர் தாரைகள் வருகிறது. எப்படி உம்முடைய வேதத்தை நான் மறப்பேன்? பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏதாவது ஒரு பிரதி தான் இருக்கும். அந்த ஒரு பிரதி ராஜா கிட்ட தான் இருக்கும், அல்லது பிரதான ஆசாரியர்கள் வேதாகமும் ஆலயத்தில் இருக்கும். பொதுமக்கள் கையில வாசிக்கும் பொழுது கேட்கணும், அவ்வளவுதான், அவங்ககிட்ட இருக்காது. ஆனா இன்னைக்கு தனிப்பட்டு ஒவ்வொருத்த கையிலையும் கர்த்தர் ஒரு வேத புஸ்தகத்தை கையில கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இந்த வேத புத்தகம் உங்க கையில கிடைக்கிறதுக்காக எத்தனை பரிசுத்தவான்கள் தன் ஜீவனை கொடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த வேத புஸ்தகம் தமிழ்ல எழுதுவதற்காக வெளிநாடுகளிலிருந்து நம்ம நாட்டுக்கு கடந்து வந்து அந்த மொழி பேசுறவங்க தமிழ் மொழியை படித்து அந்த தமிழ் மொழியில் இந்த வேதத்தை எழுதுவதற்காக எத்தனையோ பேர்கள் தன்னுடைய உயிரை பணைய வைத்து உயிரை இழந்திருக்கிறார்கள். அவ்வளவு இரத்தத்தின் கிரயம்தான் உங்க கையில இந்த வேத புஸ்தகம் தவழுது. ஆனா இந்த வேத புத்தகத்தை நம்ம எந்த அளவுக்கு கருத்தாய் வாசிக்கிறோம்? அடுத்து பாருங்க, அவர் அழகா சொல்றாரு, வாசிக்கிறதுலையும் வாசிப்பதை பிறருக்கு சொல்லுவதிலும் புத்தி சொல்வதிலும். வாசித்தா தானே புத்தி சொல்ல முடியும். வேதத்தில் இப்படி எழுதி இருக்குதே, இப்படி எழுதி இருக்குதேன்னு நம்ம சொல்லணும்னா முதல்ல நம்ம தெரிஞ்சா தானே மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அப்ப நம்ம பாருங்க எந்த அளவுக்கு இந்த வேதத்தின் மேல கவனம் உள்ளவர்களா இருக்கணும். வாசிக்கணும், பிறருக்கு சொல்லணும். வேதம் சொல்லுது, அவர்கள் ஆதி அப்போஸ்தலர்கள் வீடுகள் தோறும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். வீடு வீடா வீடு வீடா தெரு தெருவா போய் சொல்றாங்களா. அப்ப அந்த அளவுக்கு அவங்க படிச்சதுனாலதான் மற்றவங்களுக்கு சொன்னாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை கருத்தா இரவும் பகலும் படிக்கணும். வசனத்துக்கு ரொம்ப நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நீர்க்கால்களின் ஓரமாய் நட்டப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் யார் இருப்பாவா? கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கிறவர்கள் தான் இலையுதிராத மரத்தை போல இருப்பார்கள். பாருங்களே, அழகா எழுதுறாரு, உபதேசிக்கிறதிலும் நீ ஜாக்கிரதையா இரு, ரொம்ப கவனமா இரு. நீ படிச்சதோடு வச்சுக்காத, மற்றவங்களுக்கு போய் சொல்லு. பாருங்க, அந்திரேயா
இயேசுவை கண்டா. அந்திரேயா பார்த்துட்டு பேசாம இருந்திருந்தா பேதுரு வந்திருக்கவே முடியாது. இந்த அந்திரேயா போய் பேதுருவை கூட்டிக்கிட்டு வந்தான். அந்திரேயா போய் பேதுரு கிட்ட சொன்னா, நான் மேசியாவை கண்டோம், நீ வர்றையா வான். அங்க பாருங்க, பாவியான ஒரு ஸ்திரீ நான் செய்ததை எல்லாம் அவர் எனக்கு சொன்னாரு, நீங்க எல்லாரும் வந்து பாருங்களேன்னு சொல்லி ஒரு ஊரவே கர்த்தருடைய பாதத்தில் அவ கூட்டிட்டு வந்துட்டா. ஒரு சின்ன இஸ்ரவேல் நாட்டு ஒரு சின்ன பெண், சிறைப்பிடிக்கு கொண்டு போகப்பட்ட பெண், அவ என்ன பண்றா, நாகமானுக்கு சொல்றா, என் நாட்டில் இருக்கிற தீர்க்கதரிசி என்னிடத்துல நீர் போவீர் என்றா, ஆண்டவன் போவார் என்றால் அங்க இருக்கிற தீர்க்கதரிசி இவருடைய வியாதியை சுகமாக்கிடுவார்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணு சொன்ன அந்த நற்செய்தி என்னாச்சு தெரியுமா? அந்த நாகமானுடைய வாழ்க்கையை மாற்றுச்சு. இந்த இஸ்ரவேலில் இருக்கிற தேவனுடைய மகிமை சீரியாவுடைய நாட்டுக்குள்ள கடந்து போகும்படி இந்த சின்ன பெண்ணு ஒரு வழி காட்டினாள். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப சொல்ல வேண்டியதை சொன்னீங்கன்னா மகிமைப்பட வேண்டிய தேவன் மகிமைப்படுவார். வேதம் சொல்லுது, உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். இதுவரை மகிமைப்படுத்தினேன், இன்னும் உன்னை நான் மகிமைப்படுத்துவேன். பாருங்களே, நல்லா சொல்றாரு, நீ வார்த்தையில கரெக்டாரு, நடத்தையில கரெக்டாரு, அன்பில கரெக்டாரு, ஆவியில கரெக்டாரு, விசுவாசத்துல கரெக்டாரு, கற்பில கரெக்டாரு, எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு நீ மாதிரியாயிரு. நான் வருகிற வரையும் வாசிப்பதிலையும் புத்தி சொல்லுகிறதுலையும் உபதேசிக்கிறதுலையும் நீ எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்களே, வேதத்துல ஒரு பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்துல யோசுவா எழுதின புஸ்தகம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். இருந்தாலும் இந்த கால வேளையில அந்த பகுதிகளை பட்டை தீற்றும் பொழுது அதுக்குள்ள இருந்து வைரங்கள், வைடூரியங்கள், கோமேதங்களை நம்ம எடுக்கலாம். வேதம் சொல்லுது, வைரத்தை எவ்வளவு பட்டை தீட்டுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த வைரம் மின்னுமா. உலகத்தில் அப்படி ஒரு பழமொழி. அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த கிருபையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அது ஜுவாலிக்க ஆரம்பிச்சிடும். வசனத்தை கூர்மையா பார்க்கும் பொழுது நம்முடைய மனக்கண்கள் தெளிவுபட ஆரம்பிச்சிடும். பாருங்களேன், யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்ற முதல் வார்த்தை 1 யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்க நம்பர் 269. பழைய ஏற்பாட்டில் 269. யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம்னா வேத புஸ்தகம், வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டு இருக்கிற வேதாகம புஸ்தகம். பழைய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தர் கொடுத்த 10 கட்டளைகள் அடங்கின புஸ்தகம். எதை விட்டு பிரியக்கூடாதான்? வாயை விட்டு பிரியவே கூடாதான். சரி, அடுத்து இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம், இதுல என்னென்ன எழுதி இருக்குதோ, நீ எதெல்லாம் படிக்கிறியோ, எதெல்லாம் உனக்கு வெளிப்படுத்தப்படுகிறதோ, எதெல்லாம் கர்த்தர் உன் கூட தினந்தோறும் பேசுறாரோ, அதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. பாருங்க எவ்வளவு அழகா தெளிவா ஆண்டவர் எழுதி வச்சிருக்க. ஒண்ணு, இந்த வசனம் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. ரெண்டாவது, இந்த வசனத்தை நீ படிக்கும் பொழுதெல்லாம் இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கணும். அப்ப படிப்பது மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையில் அந்த படித்ததை செய்யணும். கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசும் பொழுது அந்த வார்த்தையின் படி நம்ம நடக்கணும். வேதம் சொல்லுது, கண்மலையின் மேல் ஒரு வீடு கட்டப்பட்டுச்சான், மணலின் மேல் ஒரு வீடு கட்டப்பட்டுச்சான். கர்த்தர் சொல்றாரு, இவர்கள் கேட்டார்கள், ஆனா கேட்டதன்படி அவங்க செய்யல. அவங்க மணலின் மேல் வீடு கட்டினார்கள். ஆனா இவர்கள் கேட்டுட்டு கேட்டதன்படி செய்தார்கள், அவர்கள் கண்மலையின் மேல் வீட்டை கட்டினார்கள். இப்ப 2 வீட்டுக்கு மேல மழை பெய்யுது, காற்று வருது, மழை பெய்யுது, புயல் அடிக்குது. மணலின் மேல் கட்டின வீடு கரைஞ்சு போச்சு, கண்மலையின் மேல் கட்டின வீடு நிலைச்சு நினைச்சு. அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் உங்கள் குடும்பத்தை கட்டினீங்கன்னா எத்தனை காற்று, எத்தனை மழை, எத்தனை புயல், எத்தனை பேராபத்துக்கள் வந்தாலும் அந்த வீடு அழியாது, நிலைத்து நிற்கும். காரணம், அது வசனம் என்கிற அஸ்திபாரத்தின் மேல, கண்மலையின் மேல கட்டப்பட்டிருக்கிறது. அதை அசைக்க ஒருவனாலும் முடியாது. தாவீது சொல்றாரு, எப்போதும் என்னை கர்த்தரை எனக்கு முன்பாய் நான் வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்போதும் என் முன்பாய் வைத்திருக்கிறேன். காலைதோறும், மாலைதோறும், மத்தியானந்தோறும், இரவு தோறும் 24 மணி நேரமும் கர்த்தரை எனக்கு முன்பாய் நான் வைத்திருக்கிறபடியினால் அசைக்கப்படுவதில்லை என்று அந்த பக்தன் எழுதுகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த வசனம் உங்க வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிச்சுட்டா, வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டுனா உங்க வாழ்க்கையை யாராலும் அசைக்கவே முடியாது. அப்ப யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு பாருங்களே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. கவனிங்க, இரவும்
பகலும், டே பை டே, டே அண்ட் நைட், 2 நேரமும், ராத்திரியும் படிக்கணும் பகலும் படிக்கணும், ராத்திரியும் படிக்கணும் பகலும் படிக்கணும், 2 நேரம் படிக்கணும். நம்ம எத்தனை நேரம் படிக்கிறோம்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ காலையில் கொஞ்சம் படிச்சுட்டு அப்புறம் அவ்வளோதான், அடுத்த நாள் காலையில் தான். நமக்கு ஏதோ ஒரு நம்ம என்ன பிரசங்கிக்க போகிறோம், நம்ம என்ன போதகரா, நமக்கு தேவை 4 ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழிகள், ஏதோ 2 பகுதி எடுத்து பார்த்தா அப்படி அவர் எழுதலை. இது யாருக்கு எழுதி கொடுத்தார்? என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை நான் உங்களுக்கு எழுதி கொடுத்தேன். இந்த வேதத்தை நீ மறந்தால் நான் உன்னையும் உன் பிள்ளைகளை என்ன பண்ணிவிடுவேன்? மறந்துடுவேன். இது அந்நிய காரியமாய் நீங்கள் நினைப்பான் ஏன்? அப்ப இந்த வேதம் ஒவ்வொருத்தருக்கும் எழுதப்பட்டது. இதில் இருக்கிற நீங்க போதகராக இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, மூப்பராக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் இது உங்களுடைய வாழ்க்கைக்காக எழுதப்பட்டிருக்கிற வேத புஸ்தகம். இதை நீங்க உட்கார்ந்து இரவும் பகலும் கருத்தாய் தியானித்தால் நீ இந்த உலகத்துல புத்திமானாய் விளங்க முடியும். அப்ப வசனம் இல்லாவிட்டா புத்திமானாய் நம்ம வாழ முடியாது. பாருங்க, அழகா எழுதுறாரு, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். பார்த்தீங்களா, வசனம் தான் நமக்கு புத்தியை கொடுக்குதுங்க. இந்த வசனத்தை படிச்சா புத்தி வந்துடும், தானா வந்துடும். இந்த வசனம் நமக்கு புத்தியை காண்பிக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம்னு வேதம் சொல்லுது. அவரை அறிகிறதே நமக்கு புத்தின்னு வேதம் சொல்லுகிறது. அறிகிற அறிவே புத்தின்னு வேதம் சொல்லு. அப்ப இந்த புத்தி எங்க இருக்குதா? இந்த வசனத்துக்குள்ளதாங்க இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வேதத்துல ஒரு மனிதன் எவ்வளவு தேறினவன் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், 597வது பக்கம் எடுத்துக்கொள்வோம். 597வது பக்கம். பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு தேவ மனிதன், சிறையிருப்பிலிருந்து வந்த ஒரு தேவனுடைய மனிதன். அவன் சிறையில் இருக்கிறான், பாபிலோன் தேசத்தில். அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தேவ மனுஷன் எப்படிப்பட்ட ஞானம் உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எஸ்ரா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். 597வது பக்கம் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிக்கலாமா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும். பாருங்களேன், ஒரு மனுஷன் அந்த காலத்திலே 1 பிரதி 2 பிரதி 3 பிரதி தாங்க இருக்கும். நமக்கு 66 பிரதி இருக்குதுங்க. இந்த 1 2 3 பிரதியவே இவர் உட்கார்ந்து என்ன பண்ணாரா? ஆராய்ச்சி செஞ்சார். ஒரு மனுஷன் ஆண்டவர் சொல்றாரு, அத்திமரத்தின் கீழே உன்னை நான் கண்டேன், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். எப்படிப்பா? நீ அங்க வேதத்தை ஆராய்ச்சி செஞ்சதை நான் பார்த்தேன். அப்ப இரவும் பகலும் நீங்க வேதத்தை படிச்சாலே கர்த்தருடைய 7 கண்களும் உங்களை ஆச்சரியமா பார்க்கும். செருபாபேலின் கையில் இருக்க தூக்கு நூலை கர்த்தருடைய 7 கண்களும் ஆச்சரியமா பார்த்துச்சான். நமக்கு 2 கண்ணுல உலகத்தை பார்க்கிறோம், நம்மளை படைச்சவருக்கு 7 கண்ணு இருக்குங்க தேவனுடைய. அவர் 7 பொன் குத்து விளக்கு மத்தியில உலாவுகிறவர். அவர் நிறைய வசனம் 7 இருக்கு. அவருடைய 7 சபை, 7 ஆவிகளை உடையவர், 7 கண்களை உடையவர். நீங்க பாருங்களே, இந்த எஸ்ரா எப்படிப்பட்டவனா இருந்தானா? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். நல்லா கவனிங்க, படிச்சா மட்டும் பத்தாது, அதன்படி செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை நம்ம தான் பக்குவப்படுத்தணும். தினந்தோறும் இந்த வசனம் என் வாழ்க்கையில ஆக்டிவ் ஆகணும், அந்த வசனம் என் வாழ்க்கையில நடைமுறைக்கு வரணும், அந்த வசனம் என் வாழ்க்கையில நடந்து ஏறணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாழ்க்கையாய் நம்ம மாற்றணும் தேவனுடைய பிள்ளைகளை. பாருங்க, எஸ்ரா எப்படி இருக்கிறானா? அதன்படி செய்யவும். படிச்சா மட்டும் பத்தாது, ஆனா அதன்படி செய்கிற மனுஷனா எஸ்ரா இருந்தான். அதை மற்றவர்களுக்கு சொல்றான். பாருங்க, இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களை உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்தசஷ்டா கொடுத்த சன்னத்தின் நகலாகுது. அப்ப இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான் பாருங்க, தேறின வேத பாரகன். அப்படின்னா வசனத்தை அந்த அளவுக்கு இவன் படித்து அந்த வசனத்துல தேறி இருக்கிறான். யாருக்கு எதை சொல்லணும், கண்ணீரோடு வந்தா எப்படி சொல்லணும், கவலையோடு வந்தா எப்படி சொல்லணும், கைவிடப்பட்டு வந்தா எப்படி சொல்லணும், புலம்பலோடு வந்தா எப்படி சொல்லணும், ஒருவேளை வாழ்க்கையில வியாதியோடு வந்தா அவர்களுக்கு எப்படி சொல்லணும், தோல்வியில வந்தா அவங்களுக்கு எப்படி சொல்லணும். வேதம் சொல்லுது, நீ போதக சமர்த்தனா இருக்கணும். போதகத்தை யாருக்கு எப்படி சொல்லணுங்கிறதுல நீ சமர்த்தனாக நீ மாறணும்னு சொல்லி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த எஸ்ரா பாருங்க எந்த அளவுக்கு வேத ஆராய்ச்சியாளராக இருந்திருக்கிறான்.
வேத நிபுணனாய் இருந்திருக்கிறான். அப்ப அந்த அளவுக்கு அதன்படி செய்கிற மனுஷனாய், அதை கற்பிக்கிற மனுஷனாய், போதிக்கிற மனுஷனாய், வியாக்கியானம் பண்ணுகிற மனுஷனாய், வெளிப்படுத்தி காண்பிக்கிற மனுஷனாய் அவன் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இன்னைக்கு இதை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இந்த காலை பொழுதுல நம்ம யோசித்து பாருங்க. வேதம் சொல்லி, இதை மறந்த நீ என் வேதத்தை மறந்தா நான் உன்னையும் உன் பிள்ளைகளையும் மறந்துடுவேன். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம் பாரு. இந்த பிள்ளைகளுக்கு தாங்க இந்த பாடுபடுறோம். எல்லா பெற்றோரும் தனக்கு இல்லாட்டாலும் தன் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. இவங்க ட்ரெஸ் எடுக்க மாட்டாங்க, பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு கிடைக்கட்டும். நான் எப்படியோ போயிட்டேன், என் வாழ்க்கை போச்சு, என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும். நான் புது ட்ரெஸ் போடாட்டியா என் பிள்ளைக்கு புது ட்ரெஸ் வேணும். எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு கிடைக்கணும். எல்லாருமே பிள்ளைகள் மேல, நீங்க மட்டும் இல்லைங்க, ஜீவராசிகள் கூட தான் கன்றுகள் மேல, தன்னுடைய பறவைகளுக்கு, ஏன்னா அடுத்த வாரிசு மேல அது அக்கறை உள்ளதா இருக்குதுங்க. யோசித்து பாருங்க, ஒரு காக்கா தன் குஞ்சை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. ஒரு பசு தன்னுடைய கன்று குட்டியை விட்டு கொடுக்கவே கொடுக்காது. எல்லா ஜீவராசிகளும் தன்னுடைய அடுத்த வாரிசு மேல அது ரொம்ப அக்கறையா இருக்கு. பரலோக தேவனும் அடுத்த வாரிசாகிய நம்ம மேல அவர் அக்கறையுள்ள தேவனா இருக்கிறார். ஏன்னா நம்மளை எல்லாம் தேவ மனுஷனாய் கர்த்தர் மாற்றிருக்கிறார். நம்மளை ரட்சித்து மேல கொண்டு வரக்காதான் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை அவர் கொல்கதா மலையில இரத்த காயத்துக்கு சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு அவர் ஒப்பு கொடுத்தார். உங்க மேல அவர் கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர், பாரம் உள்ளவர். உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிற தேவன். அதனாலதான் வேதம் சொல்றது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னும் ஒரு சில வசனங்களை பாருங்களேன். ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்த பொழுது அவர் எப்படி இருந்தார்? 2 லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனம். அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது எப்படி இருந்தார்? வேதத்தை எப்படி பேசினார்? அவர் வேதத்தில் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? லூக்கா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 46, 47 வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். பக்கம் நம்பர் 80வது பக்கம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினவவும் கண்டார். பாருங்களே, போதகர் நடுவிலே உட்கார்ந்தாரு, அவர்கள் பேசுகிறதை கேட்டாரு, அவர்களை வினவவும் கண்டார்கள். அப்ப இவர் போய் ஆலயத்தில் உட்காந்துட்டார். அம்மா அப்பா தேடுறாங்க, எங்கடா இவரை காணான்னு சொல்லி விசாரத்தோடு தேடுனாங்களாம். இவர் எங்க போய் உட்காந்துட்டார்? போதகர்கள் நடுவில, ஆசாரியர்கள் நடுவில, பிரதான ஆசாரியர்கள் இருக்கிற அந்த இடத்துல போய் உட்கார்ந்து முதல்ல அவர்கள் பேச கேட்டார். அப்புறம் என்ன பண்ணாரு? அவர்களை சில கேள்விகளை வினவ ஆரம்பித்தார், கேள்வி கேட்க ஆரம்பித்தார். இதை பார்க்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அடுத்த வசனம் பாருங்க, 47. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுத்தாரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். அவர் புத்தியையும் அவருடைய மாறு உத்தாரங்கள் அப்படின்னா மறுமொழியாக அவர் சொன்ன வார்த்தைகளையும் கேட்டு என்ன பண்ணாங்களாம்? எல்லாரும் பிரமித்தார்களாம். அப்ப ஏசப்பா வாயிலிருந்து எப்படி தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருது பார்த்தீங்க? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கேட்டு மற்றவர்கள் பிரமிக்கணும். அந்த அளவுக்கு நீ வசனத்தை பேசணும். வசனம் உன் வாழ்க்கையாய் மாறணும். வசனம் உன்னுடைய நடையாய் மாறணும். வசனம் உன்னுடைய சிந்தையாய் மாறணும். கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்கணும். அதுதான் வேதம் சொல்கிறது. ஒரு 2 ராஜாக்களை இந்த கால வேளையில உங்கள் மத்தியில வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு ராஜா, வசனத்தை தூக்கி எறிந்து தீயில எரிச்ச ஒரு ராஜா. 2 பேரும் ராஜா தான். 2 பேரும் இஸ்ரவேல்ல தான் வாழ்ந்தாங்க. 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். 2 பேரும் தேவனுடைய சந்ததியில தான் வந்தவர்கள். ஆனால் ஒரு நபர் எப்படி வசனத்துக்கு நடுங்கினார், ஒரு நபர் எப்படி வசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் அற்பமா எண்ணினார் என்பதை சொல்லி நான் இந்த காலை தியானத்தை உங்கள் மத்தியில முடிக்க விரும்புகிறேன். எனக்காக நீங்கள் எல்லாம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்துக்கு நம்ம எல்லாரும் கடந்து வருவோம். பக்கம் நம்பர் 500வது பக்கம். பக்கத்தை சொல்றேன், நீங்க டக்குன்னு எடுப்பதற்காக. பழைய ஏற்பாடு புஸ்தகம் 500வது பக்கம். தயவுசெய்து எல்லாரும் எடுப்போம். நீங்க வசனத்தை பாருங்க. வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில வெளிச்சம். அதுக்கு முன்னாடி 22ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். 23ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 22ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் வாசிக்கிறேன். 499ஆம் பக்கம். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசான. எத்தனை வயசுக்காரன் ராஜா? 8 வயசுக்காரன். 8 வயசுக்காரன் எப்படி இருப்பானு உங்களுக்கு தெரியும் இல்லையா? 3வது படிக்கிற பையன். 3வது படிக்கிற பையன் இஸ்ரவேலுக்கு ராஜா. அவன் எத்தனை வருஷம் வாழ்ந்தானா? 31 வருஷம் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கான். அவன் எப்படி ஆட்சி செஞ்சான? 2ஆம் வசனம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகள் எல்லாம் வலது இடது புறம் விலகாமல்
பார்த்தீங்களா? கை தட்டுங்க பார்க்கலாம். வலது பக்கமும் இடது பக்கமும் விலகாதபடி அப்பா தாவீதுடைய வம்சத்துல, தகப்பனார்னா அவரு முன்னோர்கள், தாவீதுடைய வம்சத்துல வர்றான். தகப்பனார்னா தாவீதை தான் சொல்றாங்க, அவர் அப்பா கிடையாது, தாத்தா வம்சத்துல வர்றார். அவர் வழியை விட்டு வலது பக்கமும் இடது பக்கம் விலகாமல் செம்மையானதை செஞ்சான். சரி, 23ஆம் அதிகாரம் இப்ப வந்துருங்க. 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜாவும் அவனோடு யூதாவின் மனுஷர் யாவரும் எருசலேமின் குடிகள் அனைவரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சிறியோர் துவங்கி பெரியோர் மட்டுமுள்ள சகலரும் கர்த்தரின் ஆலயத்துக்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டு எடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் காதுகள் கேட்க வாசித்தான். உடன்படிக்கை பெட்டியின் உள்ள இருந்த ஒரு புஸ்தகம், அந்த புஸ்தகத்தை எடுத்து எல்லாரும் கேட்க வாசிக்கிறாங்க. வாசிக்கும் பொழுது ராஜா என்ன பண்றான் பாருங்க, நல்லா கவனிங்க. ராஜா கையில இல்ல புத்தகம், ஒருத்தர்கிட்ட தான் இருக்குது, ஒருத்தர் தான் வாசிக்கிறாங்க, எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப நீங்க எல்லாரும் புத்தகம் வச்சிருக்கிறீங்க. அந்த காலத்துல ஒரு பிரதி தான் இருந்துச்சு. அந்த ஒரு பிரதியை வாசிக்கும் பொழுது லிசனிங் பவர் தான், எல்லாம் கேட்டுக்கணும். கேட்குதான், குறிப்பெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா அது விலையேற பெற்ற ஒன்று, அது ஆசாரியான்ட்டு தான் இருக்கும். இப்ப ராஜா என்ன பண்றாரு, அப்பொழுது ராஜா தூண் அருகே நின்று வசனம் வாசிக்கிறப்ப என்ன பண்ணணும், நம்ம எப்படி இருக்கிறோம், வசனத்துக்கு நடுங்கணும். அவனைத்தான் கர்த்தர் என்ன செய்வாரு, நோக்கி படுத்துக்கிட்டு படிக்கிறது, எப்படியோ வேதத்தை படிக்கிறோம். ஆனா அது யாருடையது யோசித்து பார். வசனத்துக்கு நடுங்கணும், அப்படியே இடையெல்லாம் நடுங்கணும், இடுப்பெல்லாம் நடுங்கணும், இருதயம் துள்ளணும். அப்பதான் கர்த்தர் நம்மளை நோக்கி பார்ப்பார். இது வசனம், இது ஜீவ புஸ்தகம். ஞாபக புஸ்தகத்துல இதுதான் ஒரு நாளைக்கு உங்களை நியாயம் தெரியும், ஜட்ஜ்மெண்ட் புஸ்தகம். பரலோகத்துக்கு நீங்க போறப்ப இந்த புஸ்தகம் தான் அங்க இருக்கும். இதை பார்த்து தான் கர்த்தர் உனக்கு நியாய தீர்ப்பு கொடுப்பார். இதன்படிதான் உன்னுடைய நியாய தீர்ப்பு இருக்கும். இதுல எழுதப்பட்டதுல ஒரு இம்பு கூட மாறாது. இந்த உலகத்துல ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காங்க இல்லையா, சட்ட புஸ்தகம், சட்ட வல்லுநன் வந்தான் இல்லையா, சட்ட புஸ்தகம். அதுல தான் சொல்லுவாங்க, இபிகோ இத்தனாவது செக்ஷன் படி, இத்தனாவது பிரிவின் படி இவன் செய்த தவறுக்கு இன்ன தண்டனை. அப்ப உலகம் எழுதின ஒரு புஸ்தகம் சட்ட புஸ்தகம். வேதம் நம்ம காட்டுறது நியாயப்பிரமாண புஸ்தகம். இது பரலோகத்துக்கும் பாதாளத்துக்கும் பூமிக்கு உரிய சகல அதிகாரம் உள்ள புஸ்தகம். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். சரி, இவர் தூணருகே நின்று என்ன பண்ணார, கர்த்தரை பின்பற்றி நடக்கவும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு கை கொள்ளவும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அதன் உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சந்நிதியில் உடன்படிக்கை பண்ணினான். ஜனங்கள் எல்லாரும் உடன்படிக்கைக்கு உட்பட்டார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொன்ன ஜனங்கள் எல்லாரும் இவன் சொன்ன உடனே உட்பட்டார்கள். இவனும் உட்படுறான். இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் நான் நடப்பேன், இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி இவனும் சொன்னான், ஜனங்களும் சொன்னார்கள். 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 24, 25 அதே அதிகாரத்தில் ஆசாரியனை இலக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படிக்கு யோசியா அஞ்சற்காரரையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகத்தையும் யூதேயா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனை போல ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் இருந்ததில்லை, அவனுக்கு பின்னும் எழும்பினதும் இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு மனசை சாச்சானா, மனசை சாச்சான். இதில் எழுதியிருக்கிறபடி செய்வதற்கு மனதை சாய்த்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை படிக்கும் பொழுது மனதை கொஞ்சம் சாய்க்கணுங்க. இப்படி எழுதி இருக்குதே, நான் இப்படி செய்யறேனே, இப்படி எழுதியிருக்கே, நான் இப்படி நடக்கிறேனே, இப்படி எழுதியிருக்கே, என் குடும்பம் இப்படி இருக்குது, இப்படி எழுதியிருக்கே, என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்களேன்னு நம்ம மனசை என்ன பண்ணணும், கொஞ்சம் சாய்க்கணும். நம்ம அதை காது கேளாதவர் மாதிரி போய்கிட்டே இருந்தோம்னா கர்த்தரும் நம்மளை ஒரு நாளைக்கு காது கேளாதவர். பாருங்க, ஒரு ராஜா, ஒரு தேச தலைவன், ஒரு பெரிய கேபிட்டல், இவன் தான் அந்த சிட்டிக்கே பெரிய தலைவன், அவன் மனதை சாய்க்கிறான், எல்லாரும் சாய்க்கிறாங்க. இது ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படி யோசியா அஞ்சற்காரர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதேயா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும். அப்ப நகரத்திற்குள்ள, எருசலேமுக்குள்ள, யூதேயாக்குள்ள என்ன இருக்குது, சகல அருவருப்பு இருக்குது. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, ஏசபேலுடைய காரியம். எல்லா விக்கிரகமும் உள்ள எருசலேமுக்குள்ள இருக்கு, இஸ்ரவேலுக்குள்ள இருக்குது. இந்த வசனம் வந்த உடனே
அந்த ராஜா எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கினார். அப்ப வசனம் வந்தா உங்க வாழ்க்கையில இருக்கிற அருவருப்புகளை நிர்மூலமாக்கிறோம். அப்ப வசனம் எவ்வளவு முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். இந்த வசனம் நமக்குள்ள வந்துச்சுனாவே அருவருப்புகள் நம்மளை விட்டு போயிடும். நம்ம வாழ்க்கையில இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத சகல காரியமும் அது அழிக்கப்பட்டு போயிடும். இன்னொரு ராஜாவை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 36 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், நேரம் ஆகிட்டு இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 36வது அதிகாரம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 4வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது எரேமியா நேரியாவின் குமாரனாகிய பாருக்கை அழைப்பித்தான். பாருக் என்பவன் கர்த்தர் எரேமியாவுடனே சொல்லி வந்த எல்லா வார்த்தைகளும் அவன் வாய் சொல்ல ஒரு புஸ்தகத்திலே எழுதினான். இப்ப தீர்க்கதரிசி சொல்ல 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 அந்த வார்த்தைகள்லாம் எழுதி ராஜா கிட்ட கொண்டு போய் அந்த மனுஷன் கொடுக்குறான். பாருக்குங்கிறவன் ராஜா என்ன செய்யறான் பாருங்க. 23ஆம் வசனம். எகுதி 3-4 பத்திகளை வாசித்த பின்பு ராஜா ஒரு சூரிக்கத்தியினால் அதை அறுத்து சுருள அனைத்தையும் கணப்பில் உள்ள அக்கினியிலே வெந்து போகும்படி கணப்பில் இருந்த அக்கினியிலே எரித்து போட்டான். இவனு ஒரு ராஜா, யோயாக்கீம் ராஜா. இவனு இஸ்ரவேல் ராஜா தான். ஒரு ராஜா மனதை சாய்த்தான். இங்க ஒரு ராஜா சூரிக்கத்தியினால் அந்த வசனத்தை கிழிச்சு தீக்குள்ள, கணப்புனா தீக்குள்ள போட்டு எரித்து போட்டான். கர்த்தர் சொன்னார், அவன் எரிச்சுட்டான் இல்லையா? நான் மீண்டும் சொல்றேன் 28, நீ திரும்ப வேறொரு சுருளை எழுதி யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் சுட்டெரித்த முதலாம் சுருளில் இருந்த முந்தின வார்த்தைகள் எல்லாம் அதிலே நீ முதல்ல அவன் எரிச்சு போட்டான் இல்லையா, திரும்பவும் எழுது. அவன் கண்ணெல்லாம் புடுங்க போறாங்கன்னு எழுது. அவன் பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாய் போக போறான்னு எழுது. அவன் அழிவு பக்கத்துல இருக்குன்னு திரும்பவும் எழுது. அவன்கிட்ட போய் குடு. இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, ஒரு ராஜா கிழிச்சு போட்டான், ஒரு ராஜா தன்னை தாழ்த்தினான். இதை கேட்கிற தம்பி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. எதற்காக? சீர்திருத்தலுக்காக. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு நடுங்கி அவரை கிட்டி சேரும்படியாக இந்த வாக்கியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். எல்லாரும் எழும்பி நின்று பரலோகத்துக்கு நேராக நம்ம முகங்களை ஏறெடுப்போம்.